ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கொடி. இது நம்ம ஆட்டோ சேனல். அதாவது நேற்று நான் வந்து வீடியோ போடல. நேற்று டேட் என்னன்னா அக்டோபர் 6ஆம் தேதி. நேற்று நான் வந்து வீடியோ எடுக்கவே இல்லை. ஏன்னா வந்து நம்ம டெய்லியும் வீடியோ போட்டால் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி தெரில. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 2 நாளைக்கு ஒரு வீடியோ வந்து நான் போட போகிறேன். சரி, ஓகே. 2 நாளைக்கு நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணுறோம், எவ்வளோ கேஸ் போகும், எவ்வளோ வந்து நமக்கு செலவாகுதுன்னு சொல்லிட்டு போட போகிறேன். இது நாள் வரைக்கும் நான் அதிகமாக செலவை பற்றி பேசியிருக்க மாட்டேன். இதுக்கப்புறம் வந்து ஒரு செலவையும் நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து அப்டேட் பண்ணுறேன். அதே மாதிரி என்கிட்ட நிறைய டவுட்ஸ் வந்து கேட்குறீங்க. என்னால் வந்து கமெண்ட் பண்ண முடியல, சாரி நண்பா. ஏன்னா வந்து கமெண்ட் செக்ஷன் போயிட்டு என்னோடய ஓல்டு வீடியோவில் கேட்டால் என்னால் வந்து பார்க்க முடியல. இப்போ நியூ வீடியோவில் கேட்டிங்கன்னு வைங்களேன், அந்த வீடியோவில் போய் பார்க்கலாம். அன்ரீடு கமெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு வரும். அதுவே ஓல்டு வீடியோவாக இருந்தால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால் நீங்கள் ஏதாச்சும் கமெண்ட் பண்ணுற மாதிரி தான் நியூ வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஒருத்தவங்க வந்து கேட்டிருந்தீங்க ப்ரைவேட் ஆட்டோ. நண்பா, எனக்கு ப்ரைவேட் ஆட்டோ பற்றி எந்த ஒரு ஐடியாவுமே கிடையாது. சப்போஸ் நீங்கள் ப்ரைவேட் ஆட்டோ வாங்கி எஃப்சி பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த ஆட்டோக்கான ஆர்டிஓ ஆஃபீஸ் இருக்கும். நீங்கள் அங்கே போய் டீட்டெயில் போய் கேட்டுக்குங்க. ஏன்னா நான் இந்த ஆட்டோ ஃபீல்டுக்கு ரொம்ப புதுசு. நான் வாங்கும்போதே புது ஆட்டோ தான் வாங்கினேன். இன்கேஸ் நான் எனக்கு 2 வருஷம் ஆயிடுச்சு, நான் வந்து எஃப்சிலாம் என்னோடய ஆட்டோ வந்து முடித்தேன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், எனக்கு அதை பற்றி ஒரு அளவுக்காச்சும் நாலேஜ் இருக்கும். இப்போ எனக்கு சுத்தமாக எந்த ஒரு நாலேஜுமே இல்லை ஆட்டோவை பற்றி. என்னால் டெய்லியும் ஓட்ட முடியும். ஒரு 7000 கிலோமீட்டர் 8000 கிலோமீட்டர் உள்ள ஒரு சர்வீஸ் விடுவேன். மற்றபடி சிஎன்ஜி காலி ஆகும்போது சிஎன்ஜி போடுவேன். அதேமாதிரி பெட்ரோல் வச்சு தான் ஆட்டோ ஓட்டுவேன். பெட்ரோல் இல்லாமல் ஆட்டோ ஓட்டக்கூடாது. ஓட்டக்கூடாது, நல்லது இல்லை. அதுக்கப்புறம் பிரேக் கரெக்டாக பிடிக்குதா, ஆட்டோ சுத்தமாக க்ளீன் பண்ணோமா, அதுக்கப்புறம் வந்து இந்த ஆர்டருக்கு ஒரு 30 ரூபா எக்ஸ்ட்ரா கிடச்சா நல்லாயிருக்குன்ற மாதிரி தான் நான் ஆட்டோ ஓட்டுறாள். மாங்கன்னு நான் ஆட்டோ ஓட்ட மாட்டேன். பார்ட் டைமாக காலைல ஒரு 7:30 மணிக்கு கிளம்புறேன்னு வைங்களேன், நைட்டு ஒரு 9:30 மணிக்கு வீட்டுக்கு வர மாதிரி தான் நான் ஆட்டோ ஓட்டுவேன். டெய்லியும் ஆட்டோ ஓட்டுறவங்க பொழப்ப நான் கெடுக்க மாட்டேன். நமக்கு தேவை ஒரு 800ரூபாலேருந்து ஒரு 1000 ரூபா. அதாவது அது கண்டிப்பாக ஒரு நாளைக்கு நமக்கு கிடைச்சிரும். கிடைக்கலனா கூட ஒரு 800 கிடச்சிரும்னு வைங்களேன். அதனால் ஒரு 3 ஆர்டர் 4 ஆர்டர் தான் நம்ம ஒரு நாளைக்கு ஓட்டுறோம். அது எங்கேருந்து காட்டுறதுன்னு சொல்லி தான் நான் வந்து நேற்று வீடியோ எடுக்கல. அதாவது இப்போ நம்ம 2 நாளைக்குன்னா அது வந்து ஒரு 10 ஆர்டராக கூட மாறலாம். உங்களுக்கு அந்த வீடியோ பார்க்க இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கலாம். இன்றைக்கி நான் வந்து எத்தனை ஆர்டர் ஓட்டுறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன். அதாவது நான் வீடியோவாக காட்ட மாட்டேன். லைக் நான் வந்து உங்களுக்கு ஃபோட்டோவாக இங்கே இந்த சைடில் வந்து போடுறேன் ஈவினிங் வந்து. ஓகே நண்பா, யாராவது என் மேலே கோச்சிக்கிட்டிங்கன்னா கோச்சிக்காதீங்க, சாரி. ஏன்னா நான் இதுக்கப்புறம் 2 நாளைக்கு ஒரு வீடியோ போடுறேன். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒரு நாள் நான் வீடியோ போட்டேன்னா எவ்வளோ கேஸ் போகுதுன்னா உங்களுக்கு தெரியாது. 2 நாளைக்கு ஒரு வீடியோ போட்டால் தான் நான் எவ்வளோ கேஸ் போடுறேன், ப்ளஸ் நான் என்னென்ன செலவுலாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். அப்போ தான் ஒரு கிளியர் கட்டான ஒரு ஐடியா கிடைக்கும். நிறைய பேர் வந்து ஆட்டோ எடுக்கலாமான்னு சொல்லி கேட்குறீங்க. ஆட்டோ எடுக்கிறது ஈஸி தான் நண்பா, நீங்கள் ஆட்டோ எடுக்கலாம். பட் ஆனால் உக்காஞ்சி ஓட்டணும், கஷ்டப்படணும். கால் மேலே கால் போட்டுன்னு ஆட்டோவில் உக்காஞ்சிங்கன்னா ஆட்டோ ஓடாது. காலையில் ஏஞ்சிக்கணும், பீக் ஹவர்ஸில் ஆட்டோ ஓட்டணும், சாயங்காலம் போகணும், டிராஃபிக்கில் ஆட்டோ ஓட்டணும், வெயில் மழை பார்க்காம ஆட்டோ ஓட்டணும், ஹெல்த்தை முக்கியமாக பார்த்துக்கணும், சாப்பிட்டு அதாவது வேலைக்கு சாப்பிட்டு ஆட்டோ ஓட்டணும். நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பார்த்து ஆட்டோ ஓட்டுங்க. இன்றைக்கான ஏர்னிங்ஸ் வந்து நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். நேற்றான ஏர்னிங்ஸை நான் ஈவினிங் வந்து அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் நண்பா. அதாவது தொடர்ந்து என் வீடியோ வந்து பார்த்துக்கிட்டே இருங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து ஒரு நண்பர் வந்து சொல்லியிருந்தார், எல்பிஜி ஆட்டோ பெஸ்ட்டு. எல்பிஜி வந்து எல்லா இடத்துலையும் ஸ்டாக் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நண்பா, சிஎன்ஜியும் இதுக்கப்புறம் போக வந்து ஸ்டாக் வந்துடும் எல்லா இடத்துலையும். கொஞ்சமாக தான் அப்ரூவ் கொடுப்பாங்க சிஎன்ஜிக்கும். இப்போ வந்து என்னால் போன வீடியோவில் நான் காமிச்சிருப்பேன் 250 கிலோமீட்டர் ஓட்டணும்னு சொல்லிட்டு. அரௌண்ட் நான் அதில் 3000 ரூபாய் சம்பாதிச்சிருப்பேன். எனக்கு வந்து கரெக்டாக 5.5 கிலோ தான். அதாவது 100 ரூபாய் 200 ரூபா கிலோ கணக்கில் என்னால் போட முடியாது. போட்டால் ஃபுல் டேங்க் போடலாம். அப்படி இல்லைனா பெட்ரோல் போட்டு கூட ஆட்டோ ஓட்டிக்கலாம். எனக்கு சிஎன்ஜி ஏன் பெஸ்ட்டுன்னா, ஒரே ஒரு இன்ஜின் ஆயில், அதுவும் நான் 7000 கிலோமீட்டர் கிட்ட ஓட்டேன்னு நான் சேஞ்ச் பண்ணல. 10,000 கிலோமீட்டர் வரைக்கும் கூட நம்ம ஓட்டிக்கலாம் சிஎன்ஜி ஆட்டோவில். 10,000ன்றது அதிகம். ஒரு 9,000 8,000 கிலோமீட்டர் வரைக்கும் கூட ஓட்டிக்கலாம். அதே மாதிரி நமக்கு என்ன ஒன்றா சென்சார் பிரச்சனை வந்துச்சுன்னா தான் ஆட்டோ செலவு அதிகமாக வலிக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்பிஜி ஆட்டோ ஓட்டுறவங்களா இருப்பீங்க, உங்களுக்கு அந்த ஆட்டோ பெஸ்ட்டு. நான் சிஎன்ஜி ஆட்டோ ஓட்டுறேன், எனக்கு சிஎன்ஜி ஆட்டோ பெஸ்ட்டு. அந்தந்த ஆட்டோ ஓட்டுறவங்களுக்கு அவங்கவுங்க ஆட்டோ பெஸ்ட்டு. இப்போ ஊர் சைட்லாம் நிறைய பேர் டீசல் ஆட்டோ பெட்ரோல் ஆட்டோ ஓட்டுவாங்க. அவங்கள கேட்டால் அவங்களுக்கு அந்த ஆட்டோ தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம ஆட்டோ நமக்கு பெஸ்ட்டு நண்பா. ஓகே, இன்றைக்கி நம்ம வந்து எல்லா இன்னிங்ஸும் பார்க்கலாம். வெயிட் அண்ட் வாட்ச் நண்பா. நம்ம ஆட்டோ எடுக்க வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. டைம் எத்தனைன்னு சொல்லி பார்த்துங்க, 7:37 ஆகுது. சரி, ஓகே நண்பா, நம்ம ஒரு ஆப்போ வந்து லாகின் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஊபர் லாகின் பண்ணிக்கலாம். ஓகே, என்னோடய வண்டியோட நம்பர் வந்து கேட்கும் கன்ஃபர்மேஷனுக்கு. முதல்ல வந்து ஊபர் வந்து லாகின் பண்ணியாச்சு.
செகண்ட் வந்து நம்ம ரேப்பிடோ வந்து லாகின் பண்ணிக்கலாம். ரேப்பிடோ லாகின் பண்ணியாச்சு. மூணாவதாக வந்து நம்ம ஓலா வந்து லாகின் பண்ண போகிறோம். ஓலாவும் லாகின் பண்ணியாச்சு. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் நமக்கு ஏதாச்சும் சவாரி கிடைக்குதான்னு சொல்லிட்டு. நம்ம அப்படியே மூவ் பண்ணி போகலாம். கொஞ்சம் மூவ் பண்ணி போனால் தான் சவாரி கிடைக்கும். கிலோமீட்டர் பார்த்துங்க 14,529 கிலோமீட்டரில் இன்றைக்கி நம்ம ஆட்டோ எடுக்கிறோம். அதாவது அக்டோபர் 7ஆம் தேதி நம்ம ஆட்டோ எடுக்கிறோம். ஓகேவா நண்பா? 3 பாயிண்ட் கிட்ட கேஸ் இருக்குது. நம்ம இன்றைக்கி எத்தனை பாயிண்ட் ஓட்டுறோம், எத்தனை கிலோமீட்டர் ஓட்டுறோம்னு சொல்லி பார்த்துட்டு இந்த வீடியோவை க்ளோஸ் பண்ணலாம். இப்போ நம்ம அரௌண்ட் ஒரு 9 கிலோமீட்டர் கிட்டே எம்டிஆகவே வந்துட்டோம். நம்ம எங்கே இருக்கோன்னா கரெக்டாக மாடம்பாக்கம், அதாவது சாலிவுக்கு போகிற வழியில் தான் இருக்கும். மாடம்பாக்கம் போகிற வழியில் தான் இருக்கும், சித்தலப்பாக்கம் கிட்ட. ஆனால் இன்னும் நமக்கு வந்து சவாரி எதுவுமே அடிக்கவே இல்லை. ஊபர் ஓலா எதுலேயுமே சவாரி அடிக்க மாட்டேது. இப்போ ரீசெண்ட் டேஸில் எம்டிஆகவே தான் இருக்கும். சரி ஓகே நண்பா, நம்ம வந்து வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். டைம் கரெக்டாக எத்தனைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 8:04 ஆகுது. ஆனால் இன்னமும் நமக்கு சவாரி வந்து கிடைக்கல. இப்போலாம் ஆனால் கொஞ்சம் ரேராக தான் நண்பா சவாரியாக அடிக்குது. சரி கொஞ்சம் பார்த்துக்குங்க, பத்திரமா ஓட்டுங்க. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு சவாரி வந்து முடிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு சவாரி எங்கன்னா ராமானுஜம் ஐடி பார்க் கிட்ட தான் முடிச்சிருக்கோம். இப்போ பாருங்கள், முடிச்சுட்டு நம்ம வந்து போய்கிட்டு இருக்கோம். நம்ம வந்து 2வது சவாரி வர வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா வந்து டைம் இப்போ வந்து 9:22 ஆகிடுச்சுன்னா நான் வீடு, அதாவது ஆஃபீஸ் போயிடலாம் நண்பா. நம்ம வந்து முதல் சவாரி எடுத்துகிட்டு ஆஃபீஸ் போகலான்னு சொல்லி பார்த்தோம் நண்பா. அதாவது இங்கே பாருங்கள், கரெக்டாக கிண்டி அந்த பிஹெச்எஸ் ஹாஸ்பிட்டல்லேருந்து கரெக்டாக எஸ்ஆர்பி கோல்ஸ் வரைக்கும் செம்ம டிராஃபிக்கு. எனக்கு தெரிஞ்சு அரௌண்ட் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் கிட்ட சரியான டிராஃபிக்காக இருக்குது. வெளியே போகிறதுக்கே ஒரு 1/4 மணி நேரம் கிட்ட ஆகும் போல். சரி ஓகே நண்பா, நம்ம இதுக்கப்புறம் வந்து ஆட்டோ ஓட்ட முடியாது. நம்ம வந்து அப்படியே ஆட்டோ எடுத்துகிட்டு பார்க்கிங்கில் போட்டு, நம்ம எங்கே பார்க்கிங்கில் போகணும்னா தரமணி ரயில்வே ஸ்டேஷனில் தான் பார்க்கிங்கில் போகணும். அப்படியே போட்டு நம்ம அப்படியே ஆஃபீஸ் போக வேண்டியதான். ஈவினிங் வந்து ஓட்டிக்கலாம். ஓகே நண்பா, பாய். நண்பா, நம்ம வந்து ஈவினிங் வந்து வண்டி எடுத்தாச்சு. கரெக்டாக அது பாருங்கள், டைம் எத்தனைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 7:44 ஆகுது. இப்போ தான் நம்ம வந்து வண்டி எடுக்கிறோம். நம்ம வந்து 3 ஆப்பையுமே வந்து லாகின் பண்ணிட்டோம். நம்ம வந்து சவாரிக்காக வெயிட் பண்ணின்னு இருக்கோம். சரி ஓகே, நம்ம போகிற ரூட்டுக்காக ஏதாச்சும் சவாரி கிடச்சதுன்னா நம்ம அப்படியே எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான். சரி ஓகே நண்பா, நம்ம இன்றைக்கி எவ்வளோ ஓட்டுறோன்னு சொல்லி நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஷோ பண்ணுறேன். நம்ம கரெக்டாக இப்போ தரமணி லா காலேஜ் கிட்ட தான் இருக்கும், என்னோட பார்க்கிங் ஆண்ட. நண்பா, நமக்கு வந்து ஆர்டர் வந்து கிடச்சிச்சு. ஆர்டர் எங்கே இருந்ததுன்னா தரமணி ரயில்வே ஸ்டேஷன் ஆண்ட. இப்போ நம்ம வந்து தரமணி ரயில்வே ஸ்டேஷன் ஆண்ட நிற்கிறோம். கரெக்டாக நமக்கு ஆர்டர் எங்கே கிடச்சிருக்குன்னா குளோபல் இன்ஃபோசிட்டி கிட்டே கிடச்சிருக்கு. எங்கே போகணுன்னா மாடம்பாக்கம் போகணுமா. சரி ஓகே நண்பா, இதுக்கு வந்து பில் அமௌண்ட் வந்து 286 ரூபா காட்டுது. நம்ம இறக்கி விட்டு எவ்வளோ பில் அமௌண்ட் எவ்வளோ அவங்க நமக்கு கொடுக்குறாங்கன்னு சொல்லி பார்த்துட்டு இந்த ஆர்டரை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். வெயிட் பண்ணி பாருங்கள். இந்த ஆர்டர் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக போகணுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் நண்பா. நம்ம ஈவினிங்கோட முதல் ரைடு வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம் நண்பா. ஈவினிங்கோட முதல் ரைடு வந்து நம்ம ஃபஸ்ட்டு உங்களுக்கு எதில் காமிச்சிருப்போம்னா ஓலாலேயோ இல்லை ஊபர்லேயோ ஏதோ வந்து காமிச்சிருப்பேன். பட் ஆனால் நம்ம வந்து அது ரெண்டுத்துலேயுமே வந்து ஆர்டர் வந்து எடுக்கவே இல்லை. நம்ம வந்து கடைசியாக வந்து ரேப்பிடோவில் வந்து எடுத்திருக்கோம். ரேப்பிடோவில் வந்து எங்கேருந்து எங்கன்னா தரமணி டிஎல்எஃப் டவுன் டவுன்லேருந்து நம்ம கரெக்டாக வந்து இப்போ தாழம்பூர் டிஆர்ஏன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாட் இருக்குல்ல, இது பாருங்கள், உங்களுக்கு தெரியும்னு சொல்லி நினைக்கிறேன். டிஆர்ஏன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாட் இருக்கும் தாழம்பூரில். அங்கே வந்து அங்கே வந்து நம்ம கஸ்டமரை வந்து ட்ராப் பண்ணியிருக்கோம். இதுக்கு பில் அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுக்கு பில் அமௌண்ட் வந்து 280 ரூபா காட்டுது. ஆனால் நம்ம கஸ்டமர் வந்து 300 ரூபா கொடுத்துருக்காங்க. மொத்தமாக வந்து இன்றைக்கி காலையிலேருந்து வந்து ஒரு 660 ரூபா கிட்ட ஓட்டியிருக்கோம். பார்ப்போம் நமக்கு வேறு ஏதாச்சும் ஆர்டர் கிடைக்குதான்னு சொல்லிட்டு. ரொம்ப கம்மியான இன்கம், இன்னும் ஒரு 140 ரூபா 150 ரூபா ஏதாச்சும் சவாரி வச்சதுன்னா நம்ம அதை அப்படியே எடுத்துகிட்டு நம்ம அப்படியே வீட்டுக்கு போயிடலாம்.
டைம் இப்போ வந்து அந்த அளவு சொல்கிற அளவு ரொம்ப லேட்லாம் கிடையாது, 8:48 தான். அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நண்பா. நம்ம ஆர்டர் ஓட்டிகிட்டே போகலாம் நண்பா. அப்படியே வரும்போது ஒரு கை சவாரி உனக்கு வச்சுது. எங்கே இருந்தேன்னா அங்கே அட்ரோஃபிட்லேருந்து அப்படியே கொஞ்சம் முன்னாடி வந்தேன். அப்படியே வந்து நமக்கு வந்து ஒரு 20 ரூபா சவாரி ஒன்று வந்து கிடைச்சிது. அதாவது கொஞ்சம் வயசானவங்க ஆனான்னு சொன்னாலுமே அவங்க வந்து ஒரு 10 ரூபா அதுக்கு 20 ரூபா கொடுத்தாங்க. சரி ஓகே இல்லைப்பா நீ வச்சுக்கோன்னு சொல்லி கொடுத்தது நல்லா வாங்கினதுலாம் நான் வாங்கியிருக்கவே மாட்டேன் நண்பா. நல்லதையும் பண்ண வேண்டியது தானே போகிற போக்கில். சரி நண்பா, அடுத்த ஆர்டர் ஏதாச்சும் வருதான்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கோம். டைம் வந்து பார்த்தீங்கன்னா 8:57 ஆகுது. நம்ம கிலோமீட்டர் படி பார்த்தீங்கன்னா 1584 கிலோமீட்டர் கிட்ட ஓட்டியிருக்கோம். வெயிட் பண்ணி பார்க்கலாம் வேறு ஏதாச்சும் ஆர்டர் கிடைக்குதான்னு சொல்லிட்டு. ஒரு 9:10 வரைக்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்படியே வீட்டுக்கு போக வேண்டியதான். ஓகே நண்பா. நம்ம இன்னொரு ஆர்டர் எடுத்தாச்சு. அதுவும் வந்து ரேப்பிடோவில் தான் எடுத்திருக்கோம். ஏன்னே தெரில ஃப்ரெண்ட்ஸ், இப்போலாம் கொஞ்ச நாளாக வந்து ரேப்பிடோ வந்து கரெக்டாக ஒர்க் ஆகலை. நம்ம ஆர்டர் எடுத்தால் கூட அதில் வந்து ஷோ ஆக மாட்டேது. பாருங்களேன், ஃபஸ்ட்டு உங்களுக்கு எம்டியாக இருந்தது தெரியுதா? இப்போ வந்து நம்ம வந்து எங்கேருந்து போக போகிறோம்னா தாழம்பூர்லேருந்து சித்தால பார்க்க வரீங்க தான் ஒரு ஆர்டர் வந்து எடுத்திருக்கோம். 110 ரூபா பில்லு. கஸ்டமர் எவ்வளோ தராங்கன்னு சொல்லி பார்க்கலாம். நான் கடைசியாக அந்த வீடியோட எண்டில் நான் மொத்த இன்கமே வந்து ரிவீல் பண்ணுவேன். அப்போ வந்து பார்த்துக்குங்க. ஓகே நண்பா, அடுத்த ஆர்டரை நோக்கி நம்ம பயணம் பண்ணலாம் நண்பா. நம்ம ஈவினிங் எடுத்த செகண்ட் ரைடும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு நண்பா. செகண்ட் ரைடு எங்கன்னா நம்ம தாழம்பூர்லேருந்து பார்த்தீங்களா, தாழம்பூர்லேருந்து கரெக்டாக சித்தாலப்பாக்கம் கிட்ட அரசங்காலின்னு சொல்லுவாங்க, அங்கே வந்து வந்திருக்கோம். பில் அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லி பார்த்துடலாமா நண்பா? பில் அமௌண்ட் ஒரே நிமிஷம் இருங்க. நம்ம பில் அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லி பார்த்துக்கலாம். பில் அமௌண்ட் வந்து உங்களுக்கே தெரியும், 109 ரூபா வந்து பில் அமௌண்ட் வந்து காமிச்சிருக்கு. ஆனால் நம்ம கஸ்டமர் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 130 ரூபா கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து 21 ரூபா வந்து டிப்ஸ் கிடச்சிருக்கு. ஓகே நண்பா, அதாவது இன்றைய நாளில் வந்து டிப்ஸ் நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்குதுன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 ரூபா கிடச்சிச்சு நண்பா. அதுவே போதுமான விஷயம் தான். இப்போ நம்ம ஒரு ஆஃபீஸ் போகிறோம், இல்லை நான் வளன்னு பேசாமல் வந்து நான் வேறு வீடியோவில் பேசுகிறேன். இதுக்கப்புறம் நமக்கு வேறு ஏதாச்சும் ஆர்டர் கிடைக்குதான்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்படியே வேறு ஏதாச்சும் ஆர்டர் நம்ம லொக்கேஷனுக்காக கிடச்சிதுன்னா நம்ம அப்படியே எடுத்துகிட்டு போக வேண்டியதான் நண்பா. டைம் பார்த்துங்க 9:20 ஆகுது. நம்ம வந்து 15,589 கிலோமீட்டர் கிட்ட ஓட்டியிருக்கோம். நமக்கு வந்து 2 பாயிண்ட் வந்து அதாவது 3 பாயிண்ட் வந்து கேஸ் இருக்குது. ஓகே நண்பா, நம்ம வந்து பார்க்கலாம். வீடியோ தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க, புது விஷயங்கள்லாம் நீங்கள் பார்க்கலாம்.